ஓம் சக்தி. இந்த தாத்தா வந்துங்க, லோகநாயுடைய தாத்தா, இவங்க படைக்கிற சாப்பாடெல்லாம் அவர் கை கிடைக்காதனால ரொம்ப கோவப்பட்டார் இல்லைங்களா. அவரே அதுக்கு ஒரு தீர்வு சொல்றார். என்ன அப்படின்னா, லோகநாயுடைய தங்கச்சி பேர் வந்து லீலா, அந்த பொண்ணை சாப்பாடு கொடுக்க சொல்லு, அப்ப கொடுத்தா அது எனக்கு கை கிடைக்கும், நான் சாப்பிட்டுருவேன் அப்படி சொல்லி சொல்றாரு. உடனே இவங்களும் புரிஞ்சுக்கிட்டாங்க, இதெல்லாம் கனவுல தான் நடக்கும் சக்தியில. புரிஞ்சுக்கிட்டு அந்த லீலா பண்ண மருத்துவர் கூட்டிட்டு வந்து அமாவாசை வேல்வேல 3 தடவை குச்சி போட வச்சாங்க. 3 மாசம் போட்டாங்க. போட்டு பொங்கல் வச்சாங்க. அது பின்னால தாத்தா மறுபடியும் கனவுல வந்து, நான் இப்ப சந்தோஷமா இருக்கிறேன், எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லி ஆசீர்வாதம் பண்ணிட்டு போனார். இப்படி பார்த்தீங்களா, இந்த அமாவாசை வேள்வி சாதாரண வேள்வி இல்லைங்க, அது எல்லா பிரச்சனையும் தீர்க்கும் சக்திகளை. அடுத்து பாருங்க, இன்னொரு குடும்பத்துல அவங்களுடைய முன்னோர்கள் எல்லாம் கை கால்கள் அழுகிய நிலையில, பசி தாகம் துணி இல்லை, எங்களுக்கு நிலைமை பார்த்தியா நாங்கள் எப்படி இருக்கிறோம்னு. அவங்க எல்லாரும் நரகத்தில் இருக்கிறாங்க. கை கால் அழுகி, அதை குடிச்சுக்கிற துணி இல்லை, கந்தல் துணி போட்டிருக்காங்க, உடம்பெல்லாம் அழுக்கா இருக்குது, பார்த்தா பசி தாகம். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, எங்களுக்கு வைத்தியம் பண்றதுக்கும் வசதி இல்லை, எங்களுக்கு கவனிப்பாரே இல்லை, மருந்து கூட கிடையாது, வைத்திய செலவுக்கு எங்களுக்கு பணம் கொடு அப்படின்னு எல்லாம் கேட்கறாங்க. எங்களை இந்த நிலையிலிருந்து நீ காப்பாற்ற மாட்டேன்னு சொல்லி கேட்கறாங்க. அவங்களுடைய வாரிசான பேரங்கிட்ட வந்து கனவுல கேட்கறாங்க. அப்புறம் அவங்கள நம்ம அம்மா பக்தர்கள் அந்த பையனை மருவத்துக்கு கூட்டிகிட்டு வந்தாங்க. கூட்டிகிட்டு வந்து அமாவாசை வேவில் குச்சி ஓட வச்சாங்க. மருத்துவ காணிக்கையும் கட்ட வச்சாங்க. 3 அமாவாசை முடிச்ச முன்னால காளிக்கு பொங்கல் வச்சு படைச்சாங்க. அதுக்கு பின்னால அந்த மாதிரி கனவுகளும் வரல. அவங்க எல்லாருமே பிறவைக்கு போயிட்டாங்க அப்படிங்கிறது குறிப்பால் உணர்த்தப்பட்ட சக்திகளை. அதே மாதிரி பாருங்க, இன்னொரு பெண்ணு சிறு வயது முதற்கொண்டு சக்தி பீடத்துல பணி செஞ்சிருந்த அந்த பொண்ணு, அது விடிக்கால 3 மணிக்கு அம்மா அந்த பொண்ணை எழுப்பி, கனவெல்லாம் இல்லைங்க, அது நிஜம், எழுப்பி கையை பிடிச்சி வெளியே கூட்டிட்டு வருது வீட்டு விட்டு. நம்ம குரு அம்மா கூட்டிட்டு வந்து வீதியில நிக்க வச்சு, இங்க பார், தேவர்கள் எல்லாம் ஊர்வலமா வர்றாங்க, நீ பார்த்து கும்பிடு, கொஞ்ச நேரம் வரப்போறாங்க நம்ம சொல்றாங்க. அதே மாதிரி தேவர்கள் எல்லாம் ஒரு பூமியிலிருந்து ஒரு 7-8 அடி உயரத்துல மிதந்த மாதிரி எல்லாரும் ஊர்வலமா வர்றாங்க. அவர்களுடைய உடம்பெல்லாம் பொன்னிறமாக இருக்கிறது. பலவித ஆபரணங்களையும் தலையில கிரீடத்தோடும் வருகிறார்கள். அவர்கள் செல்லும் பொழுது ஒரு மெல்லி இசையானது இசைக்கப்படுகிறது. அம்மா அவர்கள் இந்த பெண்ணை பார்த்து, கும்பிடு கும்பிடு, அவங்கள கும்பிட்டுக்கா அப்படின்னு. அதே மாதிரி இந்த பெண்ணும் அவர்களை கும்பிடுகிறார்கள். அவர்கள் ஆசீர்வாதம் செய்து கொண்டே செல்கின்றார்கள். அப்பொழுது அந்த பெண்ணிற்கு வயது 19 வயது. மீண்டும் அம்மா அவர்கள் அந்த பெண்ணின் கையை பிடித்து கொண்டுகிட்டு வந்து மறுபடியும் படுக்கையில் படுக்க வச்சுட்டு போயிட்டாங்க. இந்த பொண்ணு ஒரு காலையில் எந்திரிச்சவனாலதான், ஆமா நைட்டு 3 மணிக்கு அம்மா வந்து நம்ம எழுப்பி கூட்டிட்டு போனாங்கல்ல, கனவு இல்லை, இது நிஜம்தானே அப்படின்னு முழுசா அந்த பெண் உணர்ந்த சக்தியில. அதே பெண் ஏற்கனவே சொன்ன இல்லைங்களா, அம்மாவை கும்பிடுறதுனால பொறாம, அம்மாவை கும்பிடக்கூடாதுன்னு ஒரு கூட்டம் வேலை செய்யுது நம்ம உறவினர்களுக்குள்ளேயே. எப்போ பார்த்தாலும் அது கிண்டலாக பேசுவாங்க. அப்படிப்பட்ட அந்த நிலையில நம்ம அம்மா பக்தராகிய அந்த பொண்ணுக்கு இடுமருந்து வச்சுட்டாங்க. அவங்க உறவினர் வழியே கூட்டிட்டு போய் தோசையில இடுமருந்து கலந்து கொடுத்துட்டாங்க. கம்பல் பண்ணி சாப்பிட வச்சுட்டாங்க. அது சாப்பிட்ட பின்னால அந்த பிள்ளைக்கு தீராத வைத்த வலி. கனவுல பலவிதமான தீய காட்சிகள், ஒரு பட்டாளமே கத்தியோடு இந்த பிள்ளையை துரத்துற மாதிரி, இது பயந்து அங்கே ஓடுற மாதிரி பலவிதமான அனுபவம். அப்புறம் இப்படி இருக்கும் பொழுது அம்மா என்ன பண்ணாங்க, அதர்வனகாளி ரூபத்துல வந்து, மகளே நீ தியானம் பண்ணு அப்படின்னு பக்கத்தால கொண்டுக்கிட்டாங்க. அதாவது 2 நாள் தொடர்ந்து தியானம் பண்ண வச்சாங்க. அப்படின்னு சாப்பிட்றாங்க, குளிக்கிறாங்க, மற்ற நம்ம வீட்டில் செய்கிற எல்லா வேலைகளையுமே, சமையல் பண்ணுறது அதெல்லாம் செய்கிறாங்க. அதுவாக ஒளிந்த நேரங்களில் எல்லாம், ஓய்வு நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் உட்காந்து தியானம் பண்ணுன்னே சொல்லி தியானம் பண்ண வச்சுட்டே இருந்தாங்க. 2 நாள் கம்ப்ளீட்டாக தியானம் பண்ண பின்னால அந்த பெண்ணினுடைய உடம்பிலிருந்து அந்த தீய சக்தியானது ஒரு முள்ளம்பன்றி மாதிரி அதை சேர்ந்த நீளமாக வெளியே வருது உடம்புல இருந்து. உடனே அம்மா அவர்களே அந்த பெண்ணினோட இடது காலை தூக்கி அந்த தீய சக்தியை ஒரு உத கொடுக்க வைக்கிறாங்க. இப்ப அந்த தீய சக்தி ஒரு பந்து போல் உருண்டு வீல் என்ற சத்தத்துடன் வீட்டை விட்டு ஓடி விடுகிறது.
இப்படி அம்மாவை நம்பி அம்மாவை கும்பிட்றவங்கள எந்த இடையூறு வந்தாலும் அம்மாவே காப்பாற்றுவாங்க. சக்தியில நம்பிக்கை தான் மூலதனம். அது மட்டும் இல்ல, சக்தியில மேற்படிப்பேன் ஒரு முறை கல்லூரியிலிருந்து வீட்டிற்கு வரும் பொழுது ஏகப்பட்ட தலைவலி, வாந்தி வர்ற மாதிரி, உடம்பு வலி, பலவிதமான உபாதைகள். அது நேராக பெட்டில் படுத்துக்குச்சு. அவங்க அப்பா என்ன செய்வார்னா, மாதம் வர சக்தி வலி புக்கை எல்லாம் அடுக்கி வைக்காம அம்மா படம் தெரியற மாதிரி, குரு பகவான் படம் தெரியற மாதிரி எல்லா பக்கமும் நிற்க வச்சிருப்பார். செல்ஃபில், ஜன்னல்ல, அங்கே இங்கே எல்லா பக்கம் நிற்க வச்சிருப்பார். அப்படி இருக்கும்போது இந்த பெண் அந்த சக்தி வலி புத்தகத்தில் இருக்கிற அம்மாவே பார்த்துட்டு இருக்கிறான். நான் இப்படி கஷ்டப்படுறேன், நீ என்னை காப்பாற்ற மாட்டியா அப்படின்னு மனசுக்குள்ள வேண்டிக்கிட்டே பார்த்துட்டு இருக்கும் பொழுது ஒரு சக்தி வலி இருந்து அம்மா அவர்கள் எந்திரிச்சு வா அப்படி சொல்லி கூப்பிடுறாங்க. இந்த பெண்ணுமே அம்மாவுடைய சைகையை புரிஞ்சுக்கிட்டு பக்கத்தில் போய் நிற்கிறா. அப்போ அம்மா படத்திலிருந்து கையை இப்படி ஆசீர்வாதம் பண்றாங்க. அந்த வலது கையிலிருந்து ஒரு ப்ளூ கலர் ஒளியானது அவ மூஞ்சியில் அடிக்குது. அவ்வளவுதானுங்க. ஒரு சில வினாடிகள்லயே அந்த உடல் உபாதை அனைத்தும் மாயமாக மறைந்து விடுகிறது. அதே மாதிரி சக்தியில அதே பெண் பிஹெச்டி செய்வதற்காக அம்மாட்ட பாதபூஜை பண்ணி கேட்க போனா, அப்ப அம்மா மௌனம். என்ன சொன்னாங்கன்னா, 5 முறை கேளு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க மௌனத்திலேயே. இந்த பொண்ணை விடாம 5 தடவை திருப்பி போய் கேட்டான். எதுவும் சொல்ல. 5 தடவை கேட்ட பின்னால அன்று இரவே கனவில் அம்மா அவர்கள் ஒரு 12 வயது பையனாக எதுக்கு இப்படி நச்சரிக்கிற, புரிஞ்சுக்க மாட்டேன், 5 தடவை நான் பேசல அப்படிங்கிறப்ப எனக்கு அதில் விருப்பம் இல்லைன்னு சொல்லி மேற்கொண்டு படிச்சு நீ என்ன பண்ண போற, ஏற்கனவே 2 PG டிகிரி வாங்கியிருக்கிறேன், பத்தாதா, இன்னும் என்ன படிச்சு என்ன பண்ண போற, படிச்சிடலாம் போது, பேசாம இரு அப்படின்னு மிக கடுமையா திட்டிட்டு மறைச்சு போனாங்களாம். அதோட அந்த பெண் அந்த எண்ணத்தை விட்டுட்டாங்க. அடுத்து பாருங்களேன், அதே பெண் இந்த எத்தனை பேர் மாப்பிள்ளை பார்க்குறாங்க இல்லைங்களா, இன்னும் திருமணம் ஆகலை. அப்படி பொழுது ஒரு மாப்பிள்ளை விட்டார், இந்த பொண்ணை கட்டியே தீரோன்னு, பொண்ணு ரொம்ப பிடிச்சி போச்சு சொல்லி பல விதமாக தொந்தரவு பண்ணி கேட்குறாங்க. ஆனால் அம்மா அவர்கள் அதுக்கு அனுமதிக்கலை. இந்த பையது வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. அதனால அவங்க அதை அம்மா பேர சொல்லாமல் இல்லைங்க எங்களுக்கு பொருத்தம் இல்லைங்க வேண்டாங்கன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் அவங்க விடமாட்டே மேலும் மேலும் நச்சரித்து கடைசி என்ன பண்ணாங்க, ஒரு மந்திரவாதியின் உதவியை நாடி இந்த பொண்ணை வசியம் பண்ண பார்த்தாங்க. அதே மாதிரி அந்த மந்திரவாதியுமே இந்த பெண் முன்னால நின்று வசியம் பண்றான். பட்ட பகல்ல சூக்கமா அந்த நிலை திடீர்னு நம் குரு பகவான் அவர்கள் அந்த பெண்ணிற்கும் அந்த மந்திரவாதிக்கும் இடையில் தோன்றி, யாரையடா வசியம் செய்கின்றாய் என்று மிரட்டி கண்ணை விழிக்க அவன் பயந்து ஒரே ஓட்டம் ஓடிட்டானுங்களாமா சக்தியில. இப்படி அம்மா அவர்கள் என்னென்ன செய்வாங்கன்னு நம்ம கற்பனையே பண்ண முடியாதுங்க. நம்முடைய நம்பிக்கை திடமாக இருந்தால், நம்முடைய துண்டும் திடமாக இருந்தால், அம்மா அவர்கள் கூட இருந்தே நம்மளுக்கு எல்லாவற்றையும் செய்து கொடுப்பார்கள் சக்தியிலே. அதே மாதிரி பாருங்க சக்தியிலே, மேற்படி பெண் அம்மாவுக்கு பூ பறிக்கிறதுக்காக அவங்க செடியிலுக்கு போய் பொறிச்சுட்டாங்க. பக்கத்து வீட்டு செடியில் இருக்கிற பூவை பொறிக்கிறதுக்காக போறாங்க. அவங்க பழக்கமானவங்க தான். அவங்க வீட்டில் ஒரு கடிநாய் இருக்குது. அந்த நாய் வெளியே போயிருச்சுன்னு நினைச்சுக்கிட்டு இவங்க உள்ள போய் பறிச்சிட்டு இருக்கும் பொழுது வெளியே இருந்து அந்த நாய் வந்துருச்சு. வந்த நாய் இந்த பெண்ணை கடிக்கிறதுக்கு பாயுது. இந்த பெண்ணுமே ஓம் சக்தி கத்திக்கிட்டு என்னென்னவா பண்ணி பார்த்தாலும் அது முடியாம கீழே ஓட்டு பெரட்டுது. ஒரு வழியே இந்த பெண் டிச்சில் விழுந்துட்டான். விழுந்து அப்படியே எந்திரிச்சு நின்றுக்கிட்டு அப்போ அந்த நாய் விடாம சுத்தி வருது கடிக்கிறக்கு. இந்த பெண் அப்படியே கையை ரெண்டையும் தொங்க போட்டுக்கிட்டு மனசை ஒருநிலைப்படுத்தி மூலமாதன சொல்ற அம்மா வேண்டி மனசுக்குள்ளேயே சொல்லிட்டு இருக்கிறா. அவ்வளவுதானுங்க. 2 தடவை சொன்ன உடனேமே அந்த நாய் அப்படியே சமாதானமாயி திரும்பி போயிடுச்சுங்களாமா, அமைதியா இருந்துச்சு. அப்பதான் அந்த பெண் தன்னுடைய வீடு சேர்ந்தாங்களா. இப்படி பாத்தீங்களா, மூலமாதன கை கொடுத்துன்னு சக்தியில ஓம் சக்தி.